போன அக்டோபர் நவம்பரில் வந்து குணா படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி அந்த ப்ரிவியூக்கு கூப்பிட்டுருந்தாரு. அந்த குணா படம் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும்போது என்னை கூப்பிட்டுட்டு அப்படியே ரோசின்னு தேட்டரில் ஃபுல்லாக அப்படி கத்துனாரு. நாங்கள் இப்போ நிறைய ஈவெண்ட்டில் பார்த்துருக்கோம், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். அப்புறம் நாங்கள் குக்குத் கோமாளி பண்ணும்போது எப்போதும் கூப்பிடுவார். நான் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். இந்த மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் கூட அவர் ஒரு மாதிரி துக்கமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவருடைய சிரிச்ச முகத்துக்கு தான் நேற்றெல்லாம் ஃபுல்லாக அப்செட் ஆகிடுச்சு எனக்கு. அது நல்லவங்க வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதான் ஹெல்த் வந்து பார்த்துக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அதை நான் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்கிறேன். நம்மளுடைய சினிமாவில் நிறைய பேர் இப்போ வந்து எனக்கு இப்போ என்ன பேசுறதுனே தெரியல. நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனவங்க எல்லாருமே பயங்கரமாக நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப இது எதிர்பாராதது தான். ஹெல்த் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாம். அவர் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்போவுமே கிண்டல் அடித்து சிரித்து தமாஷ் பண்ணி திடீர்னு என்னுடைய படம் வந்து டிவியில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து கிளிப்பிங்ஸ் எடுத்து அனுப்பிச்சிட்டு ஒரு 1/2 hour உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பார். அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். நாங்கள் ஷூட் பண்ணும்போதும் அப்படி தான் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். ரொம்ப எல்லா படமும் என்னுடைய படங்கள் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அப்படி சொல்வார், இந்த ஷாட் அப்படி எடுத்தீங்களா, இந்த ஷாட் எப்படி எடுத்தீங்களா, இது விஜயகாந்த் சாரோட எப்படி எடுத்தீங்களா அப்படி எடுத்தீங்களான்னு சொல்லிகிட்டே இருப்பார். பயங்கர கிரேட் சோல். ஒரு சிரிச்சிட்டு இருக்க மனுஷனை ரொம்ப தவறிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் அவருடைய சிரிப்பு பார்க்க முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.